தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையான விசுவாசிகளாய் இருந்தால் வேதம் உங்களுக்கு ஜீவனாய் இருக்கும். வேதத்தை வாசிப்பதில உங்களுக்கு இன்பமாய் இருக்கும். வேதம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஏனென்றால் அவரை குறித்து எழுதியிருக்கிறது வேதம். இங்கு நாம் பார்க்கும்போது ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால், அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுனாலே என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு என்று ஜீவ புஸ்தகத்துல, ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால அவர்களுக்கு என்றென்றைக்கும் மரணத்தை காண முடியாது. அப்போது இப்போது மரித்திருக்கிறது என்ன என்பதை சிந்தியுங்கள். அந்த நித்திய ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அவர்களை நித்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திரையை படுத்து தூங்குகிறவனை எழுப்ப வேண்டிய நேரம் வரும்பொழுது கடைசி நாளிலே கர்த்தர் எழுப்புவார். அப்பொழுது அவர்கள் மரணத்தை காணாதபடி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். இதை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறவர் யார் தெரியுமா? மரணத்தை ருசி பார்த்தவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர், பாதாளத்தை வென்றவர். அவர் சொல்லுகிற வார்த்தை. ஆகையால கிறிஸ்தவ வாழ்க்கை கதை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை இதிகாசங்கள் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சரித்திரம். நீ பிறந்தது உண்மை எப்படியோ, இறப்பது உண்மை எப்படியோ, அப்படியே உயிர்த்தெழுதல் என்பது உண்மையாக இருக்கிறது. அதற்கு ஆண்டவரை கேலி செய்வதற்காக ஒரு வேத அறிஞர்கள் அவர்களிடத்தில் வந்து தந்திரமான ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்கிறாள், அவனுடைய புருஷன் மரித்து போகிறான். மறு திருமணம் செய்கிறார், அவனும் மரித்து போகிறான். அந்த விதமாக 7 பேர் அவர்களுக்கு திருமணம் செய்தார்கள். அத்தனை பேரும் மரித்து போனார்கள். அந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறீரே, அதிலே எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். முக்காலத்துக்கும் தெய்வமாய் இருக்கிற அவரிடத்துல அந்த கேள்வி கேட்கிறார்கள். நம்மிடத்தில் கேட்க மாட்டார்களா? அவர் ஞானமாய் பதில் சொன்னார். உயிர்த்தெழுத நாளிலே கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை என்று சொல்லி. ஆகையாலே இப்பொழுதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்நாளிலே இல்லை என்பதை அவர் எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் ஒன்றும் பேச முடியவில்லை. ஆகையாலே அன்பான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் உண்டு என்று, உயிர்த்தெழுதல் பரிசுத்தமானது என்றும், அந்த உயிர்த்தெழுதலில் அவரே ராஜ்யத்தை ஆளுவார் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான அம்முடைய தாப்பனார் இறந்து போனாரும் கூட அவருடைய நாட்கள் எல்லாம் அவர் வயது வரைக்குமாய் ஆதரித்த தேவன் அவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவரும் நாமும் நீங்களும் உயிர்த்தெழுந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும், என்றென்றைக்கும் ஜீவிக்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல பேர் எழுதுவதற்கு தகுதியாக தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்திலே தரித்திருங்கள், வேதத்தை தியானியுங்கள், கர்த்தரோடு இணைந்திருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார், நித்திய ஜீவனுக்கு என்று பேர் எழுதுவார். இன்னொரு வார்த்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 26 வசனம். நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவ வசனம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அதற்கு தான் வாசிக்க சொல்லுகிறோம். எங்களுக்கு தெரியும், வசனத்தை சொல்லிக்கொண்டே போக தெரியும். யோவான் 11:26. உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்பதை இதை விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். நீ உயிரோடு இருக்கிறாய், செத்தவள் அல்ல, செத்தவன் அல்ல. இப்பொழுது அவரை நீ உண்மையாக அந்த ஜீவாதிபதியை நீ விசுவாசித்தார், அவரை நீ உன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார், அவரோடு கூட நீர் அன்பு பாராட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றார். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டது போல உன்னுடைய வாழ்வு கூட இந்த உலக வாழ்வில நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தாலும் நீ மரிப்பதில்லை என்ற அடையாளம் தான் ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்துல பேர் எழுதப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவி வெறும் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் சுகம் அளிக்கப்படுவதற்கும் ஜெபத்தை கேட்பதற்கும் இதுக்குரிய காரியங்கள் அல்ல. அவைகளெல்லாம் இருக்க வேண்டியது செயல்படுகிறார் ஆண்டவர். ஆனால் அதல்ல, நித்திய காலமாய் வாழ்வதற்கான ஒரு வழியை திறந்த வாசலை வைத்தார். அதற்காகத்தான் அவர் பரலோகத்தை இறங்கி வந்து கெர்சமேனிலிருந்து கல்வாரி சிலுவை வரைக்கும்
அவர் கஷ்டி அடைந்ததும், அவர் வேதனைப்பட்டும், அவர் மரணத்தை ருசி பார்த்ததும், அதெல்லாம் உன்னுடைய வாழ்வில வர வேண்டியதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, அவருடைய பரலோகத்தின் ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர். அதனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்தியேசுக்குள்ளே அந்த ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்களுக்கு அனைத்தையுமே அவர் வழங்குகிறவராய் இருக்கிறாரே. அவரை நோக்கிப்பார், உன் முகம் பிரகாசிக்கப்படும். அவரை நோக்கிப்பார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆகையால கிறிஸ்தவம் என்பது ஒரு இதிகாசம் அல்ல, அது எதிர்காலத்தில செயல்படக்கூடிய சரித்திரம். இன்றைக்கு நிறைவேறிய பிறகு அது சரித்திரம், நிறைவேறாமல் இருக்கிறது அது தீர்க்க தரிசனம். தீர்த்து உரைத்து விட்டார், அது நிறைவேறும் நாட்கள், அது சரித்திரமாய் மாறுகிறது. இயேசு வருவார் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், வந்து விட்டார். வந்ததை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சரித்திரம் இரண்டாக பிளந்து காண்பிக்கிறது. அதனால் வந்தது மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறினார். அவர் ஜீவ புஸ்தகத்தில இன்னார் இன்னார் என்று அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வழங்குகிறது நித்திய ஜீவன். எவ்வளவு அருமையான தேவன் அல்லவா! அதனாலே இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலே புசிக்கிறவன் மரியாதிருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. பாருங்க, அவர்தான் வானத்தில் இறங்கிய அப்பம் இதுவே. மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். பரலோகத்திலிருந்து பொழிந்த மன்னாவை புசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய மன்னாவை புசித்தாலும் கூட அவர்கள் மரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இயேசுவினுடைய உடன்படிக்கையில அதுக்குதான் ஆலயத்துக்கு வர செய்து அவருடைய பந்தியில பங்கு பெறுவது என்ன தெரியுமா? அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி அவருடைய உடன்படிக்கையில பங்கு பெறுவதுதான் பந்தி. அதனால அதுல பங்கு புசிக்கிறவன் எந்தெந்தைக்கு மரிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆகையாலே அந்த நித்திய ஜீவனுக்கு பேர் எழுதப்பட்டவளா நீ? நித்திய ஜீவனுக்கு பேர் எழுதப்பட்டவனா? அப்படிப்பட்டவனா இருந்தால் கிறிஸ்தேசுக்குள் நீ கனி கொடுப்பாய், கிறிஸ்தேசுக்குள் பிரகாசிப்பாய். இன்றைக்கு மரித்து நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்கத்தக்கதாக நீ இந்த நாளில ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசிப்பாய் என்றார் அதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். நீ தூரமாய் நிற்கிறாயே, ஏனது? அந்த வஞ்சக ஆவியை பெற்றுக்கொள்ளாது. கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் அந்த பட்டயத்தை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ வசனத்தை பேசுவதில் மட்டுமல்ல, ஜீவ வசனத்தை வாசிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி கை கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்தாதபடி தூங்கி கொண்டிருக்கிறாயா? துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்தாதபடி உன்னுடைய வாயை திறக்காமல் இருக்கிறாயா? இப்பொழுது நீ அறிக்கையிடாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில உன்னை குறித்து அறிக்கையிட மாட்டார். ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்காது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு வாசிக்கவும் சொல்லவும் காத்திருக்க வேண்டும். ஆகையாலே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்நாளிலே அடுத்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். என்ன என்றால், அது யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசிக்க மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்றார். பார்த்தீங்களா? அதனாலதான் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். பிறப்பு மட்டுமல்ல, வாழ்வு மட்டுமல்ல, இறப்பு மட்டுமல்ல, அதற்கு அடுத்த தொடர்ச்சி உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவானா? அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவானா? நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், ஆறுதல் படுத்துங்கள். ஏசாயா 40:1 என் ஜனத்தை தேற்றுங்கள். இன்னைக்கு மகள் அம்மு, அவளுடைய துக்கம் எவ்வளவு பெரிதா இருக்கும். தன் தகப்பனை இழந்திருக்கிறாள். குடும்பமாய் ஒன்று சேருகிறது. அவளை நல்லடக்கம் செய்கிற நேரத்துல
இவ்வளவு காலம் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தாரு, என்னை விட்டு நீங்கி போய் விட்டாரு, இனிமேல் என்ன என்று சொல்லி அவள் துக்கமா இருக்கலாம் அல்லவா? துக்கத்தோடு இருந்த மரியாளையும் மார்த்தாளையும் கர்த்தர் கண்டு இழந்து போன அந்த சகோதரனை அவர்களுக்கு உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அல்லவா? அப்படியே நான் இந்த நாளிலே அவருடைய துயரங்கள் நீக்க நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? அவர்களை தேற்றுங்கள், அவர்களை ஆற்றுங்கள் என்று சொல்வது எப்படி? நம்மால் முடியாது, கர்த்தருடைய வசனத்தினால்தான். இன்றைக்கு நீ ஒதுங்குகிறாயே, எவ்வளவு கேவலம்! அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தின் மேல் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வசனத்தாலே மற்றவர்களை தேற்றுங்கள், ஆற்றுங்கள், அவருக்கென்று சாட்சியாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.